ॐ नमः श्रीयतिराजाय विवेकानन्दशूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஆசிரியர் மாணவர் ஆகிய நம் இருவரையும் இறைவன் காப்பாராக. அறிவின் ஆற்றலை நாம் இருவரும் சேர்ந்து அனுபவிப்போமாக. நாம் இருவரும் ஈடுபாடு மிக்க ஆற்றலுடன் சேர்ந்து உழைப்போமாக. கற்றது நமக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். எதற்காகவும் நாம் ஒருவரை ஒருவர் துவேஷிக்காமல் வெறுக்காமல் இருப்போமாக. வேதகால பிரார்த்தனைகள், வேதகால நாகரீகம் மிகவும் வளமிக்கதாக இருந்ததற்கு காரணம் ஆசிரியர் மாணவர் அந்த உறவு முறை, குரு சீடர் என்ற அந்த உறவு முறை. அவர்கள் இருவரும் படைப்பாளிகள். அந்த படைப்பாளிகள் மிகச் சிறந்தவர்களாக இருந்ததால் அந்த நாகரிகமும் சிறந்ததாக இருந்தது, அந்த நாடும் சிறந்ததாக இருந்தது, சமுதாயங்கள் சிறந்து விளங்கின, தனி நபர்கள் மிகச்சிறந்தவர்களாக இருந்தார்கள். அந்த பிரார்த்தனையை நாம் உள்வாங்கிக் கொண்டு அதையே இறைவனிடம் சமர்ப்பித்து நாம் இந்த உரையை தொடங்கலாம். யூ வெர்சஸ் யூ, உங்களுக்கு நீங்களே போட்டி. போட்டி நிறைந்தது இந்த உலகம் என்று ஒரே வரியில் சொல்லிவிடுகிறார்கள். போட்டி நிறைந்தது தான், பொறாமை நிறைந்தது தான், கம்பேரிசன் நிறைந்தது தான். ஒப்பிடுவதும் போட்டியிடுவதும் இயல்பு என்று ஏற்கனவே பார்த்தோம். ஆனால் வெளியில் நமது போட்டி இருக்கும் வரை, வெளியில் ஒப்பிட்டு கொள்ளும் வரை நமக்கு உபத்திரவம் தான் இருக்கிறது. மாறாக நமக்குள்ளே நாம் போட்டியிட்டு கொள்வது எவ்வாறு என்பதை பார்த்தோம். அதில் 5 நிலைகளில் நமது போட்டி நடைபெறுகிறது. முதல் 2 நிலை நீங்களும் மற்ற தொழில் செய்பவர்களும். 2வது நீங்களும் உங்களது சக ஊழியர்களுக்குமான போட்டி. இதில் தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக இந்த 2ஆம் போட்டியிலிருந்து நீங்கள் அடுத்த நிலை போட்டியில் வந்து விடுகிறீர்கள். 3வது நீங்களும் உங்களது சாதாரண மனநிலையும் என்று கூறினோம். அதிலிருந்தும் நாம் தப்பித்தாக வேண்டும். அந்த போட்டியிலும் தேர்ந்து அடுத்த நிலைக்கு வர வேண்டும். அடுத்த நிலையில் வரும்போது 4வது நிலை போட்டி, நீங்களும் உங்களது சவால்களும். எப்போதுமே நமக்கு என்ன சவால்கள் இருக்கின்றன என்று ஒவ்வொரு துறையினரும் அதை நன்றாக ஆராய்ந்து அதை குறிப்பெடுத்து கொண்டால், இது எனக்கு சவாலாக இருக்கிறது, இந்த இடத்தில் நான் சுமாராக இருக்கிறேன், இந்த இடத்தில் நான் வலுவாக இருக்கிறேன், இந்த இடத்தில் நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக என்னை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பது போன்ற நம்மை பற்றிய நமக்கு சரியான புரிதல்கள் இருந்தால் நிச்சயமாக நம்முடைய நிலை மேம்படும். அதற்கு முன்பு கற்றல் என்பதை பற்றி நாம் யுனெஸ்கோ கூறியதை பார்த்தோம். அதில் 4 pillars of education என்று கூறுகிறார்கள். அந்த 4 நிலை நாம் பார்த்தோம். லேர்னிங் டு நோ, கற்க வேண்டியதை அல்லது நல்லவற்றை கற்பது, அது கற்றதை செயல்முறைப்படுத்துவது. 3வது எல்லோருமாக சேர்ந்து பணிபுரிவது, ஒற்றுமையாக இருப்பது. 4வது லேர்னிங் டு பி, அதாவது நம்முடைய தனித்தன்மையை நாம் நிலைநிறுத்துவது. இந்த 4ஐயும் பார்த்தோம். விவேகானந்த சுவாமிகள் அதற்கும் ஒரு படி மேலாக சென்று இந்த 4 தூண்களுக்கும் மேலே எழுப்பப்பட வேண்டிய ஒரு கட்டிடமாக லேர்னிங் டு கிரியேட், லேர்னிங் டு மேக் ஸ்டூடெண்ட்ஸ், மேக் பீப்புள் என்ற வகையில் மக்களை உருவாக்க வேண்டும். உருவாகு, உருவாக்கு, ஆகுக, ஆக்குக, பி அண்ட் மேக் என்ற அருமையான சூத்திரத்தை கல்வியில் புகுத்துகிறார். அந்த சூத்திரத்தின்படி நாம் வளர்ந்தால் மட்டும் போதாது, மற்றவர்களையும் வளர்க்க வேண்டும் என்ற அந்த நிலைப்பாடு நமக்கு கிடைக்கிறது. இங்கு யூ வெர்சஸ் யூ என்ற அந்த போட்டியில் உங்களுக்கு நீங்களே போட்டி என்ற அந்த நிலையில் 4வது போட்டியான
நீங்களும் உங்களது சவால்களும். யூ வெர்சஸ் யுவர் சேலஞ்சஸ். ஒரு ஆசிரியருக்கு என்ன சேலஞ்சஸ் இருக்க முடியும்? பட்டியலிட்டு பாருங்களேன். நான் பட்டியல் இட்ட வகையில் 6 அல்லது 7 நிலைகளில்தான் நம்முடைய பிரதானமான சவால்கள் இருக்கின்றன. சவால்கள் என்பது நம்முடைய பொறுப்புகள் என்று கூட நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில் பார்க்கும்போது அவர்களுக்கு சவாலாக இருப்பது முதலில் பாடங்கள், சிலபஸ். அதை நன்றாக முடிக்க வேண்டும், முழுமையாக முடிக்க வேண்டும், மாணவர்களின் திருப்தி ஏற்ற வகையில் முடிக்க வேண்டும். ஒன்று. அதற்கு விடையாக என்ன இருக்கிறது? அதற்கு விடையாக ஆசிரியருக்கு கிடைப்பது நல்ல தேர்வு முடிவுகள். இது ரெண்டும் பெரிய சேலஞ்சாக இருக்கிறது. மூன்றாவதாக தலைமை ஆசிரியரிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும், இயல்பான ஒன்று. அடுத்தது பள்ளி அல்லது கல்லூரி நிர்வாகத்திடம் நல்ல பெயர் வாங்குவது. அதன் பிறகு சக ஊழியர்களுடன், சக ஆசிரியர்களுடன் நல்ல இணக்கமாக இருந்து, எல்லோருக்கும் ஒரு நல்ல முன் உதாரணமாக இருந்து ஓர் உந்து சக்தியாக இருப்பது. இன்னும் ஒரு படி மேலே போய் பெற்றோர்களிடம் நற்பெயர் வாங்குவது ஆசிரியர்களுக்கான பெரிய கடமைகள். இதைவிட இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களது தொழிலுக்கும் உங்களது குடும்பத்திற்கும் இணக்கமான ஓர் உறவு வைத்து கொண்டு, அந்த உறவின் மூலமாக உங்களது தொழிலும் உங்களது குடும்பமும் இரண்டையும் ஒரு சேர நடத்தக்கூடிய, 2 தண்டவாளங்களில் நடுவே இருக்கக்கூடிய ஒரு ரயில் போன்று உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். இதெல்லாமே நமக்கு பெரிய சவால்களாக இருக்கின்றன. இந்த சவால்களை எல்லாமே சேர்த்து பார்த்தோம் என்றால் பயமாகத்தான் இருக்கும். எப்போதுமே சவால்களை ஒரே சமயத்தில் சேர்த்து பார்க்கக்கூடாது. ஆசிரியருக்கு இருக்கும் சவால்கள் 6 அல்லது 7 மிக முக்கியமான சவால்கள் இருக்கின்றன. அவற்றை நன்றாக புரிந்து கொண்டு அதை எவ்வாறு சமாளிப்பது என்பதற்காக ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கலாம். ஒரு கிரிக்கெட் ஆடுகளம் இருக்கிறது, கிரிக்கெட் பிட்ச் இருக்கிறது. அங்கு ஆசிரியர் என்பவர் மட்டையடி வீரராக, பேட்ஸ்மேன் ஆக இருக்கிறார். அவருக்கு சவாலாக, அவரது ஆட்டத்தை துரிதப்படுத்துபவர்களாக எல்லாருமே ஃபீல்டர்ஸ். யார் அவர்கள்? ஏற்கனவே நாம் பார்த்த அந்த அதே 7 சவால்கள் தான். பாடங்கள், ரிசல்ட், தலைமை ஆசிரியர்கள், சக ஆசிரியர்கள், பெற்றோர்களின் திருப்தி, பள்ளி கல்லூரி நிர்வாகம், எல்லாவற்றிற்கும் மேலாக குடும்பத்திற்கும் தொழிலுக்கும் இருக்கக்கூடிய இணக்கமான உறவை வைத்திருப்பது ஆசிரியர்களுக்கான பெரிய சவாலாக இருக்கின்றன. இந்த சவாலை சமாளிப்பதற்கு இந்த உதாரணத்தை பாருங்கள். ஆசிரியர் இருக்கிறார், ஒரு சுற்றிலும் 6 அல்லது 7 ஃபீல்டர்ஸ் இருக்கிறார்கள். இந்த ஃபீல்டர்ஸ்களை சமாளிக்க வேண்டும் என்றால், நன்றாக விளையாட வேண்டும் என்றால், நிச்சயமாக அந்த ஆசிரியருக்கு இன்னொரு பேட்ஸ்மேன் தேவைப்படுகிறது. அந்த பேட்ஸ்மேன் யார்? அந்த பேட்ஸ்மேன் என்பவர் வேறு யாரும் அல்ல. அந்த பேட்ஸ்மேன் அவரால் தான் இந்த பேட்ஸ்மேனுக்கே பெருமை வரும். அவர் ஓடி வந்தால்தான் இவர் ரன் எடுக்க முடியும். யார் அந்த பேட்ஸ்மேன்? ஆசிரியர்களே, உங்களது மாணவர்கள்தான் உங்களது எதிரே இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன். அவரை வைத்துத்தான் நீங்கள் கிரிக்கெட் ஆட்டத்தை நன்றாக ஆட முடியும். உங்களுக்கு நேர் எதிர்த்தரப்பில் இருப்பதால் அவர் எதிர் அணியை சேர்ந்தவர் என்று முடிவு கட்டிவிடக்கூடாது. ஏனென்றால் அவர் உங்களது he is not, students are not opponents, they are co-players. இதை புரிந்து கொண்டால் போதும், ஆசிரியர் பணி மிக சிறப்பாக அமையும். இந்த மாணவர்கள் மூலமாகத்தான் நான் என்னை சுற்றிலும் என்னை கண்காணிக்கும், என்னிடமிருந்து மிகவும் எதிர்பார்க்கும் இந்த ஃபீல்டர்ஸ்களை நான் சமாளிக்க முடியும். அப்போது எப்படி நான் சமாளிக்க முடியும்? நன்றாக ஆடுவதன் மூலமாகத்தான் என்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஃபீல்டர்ஸ்களையும் நான் சமாளிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஒரு பேட்ஸ்மேன் என்றால் எல்லா பவுலர்களையும் ஒரே நேரத்தில் சமாளிக்கிறாரா? இல்லையே. எல்லா பவுலர்களையும், எல்லா பிரச்சனைகளையும் நாம் ஒரே நேரத்தில் சமாளிக்க முடியாது. ஆன்றோர்கள் எவ்வாறு சமாளித்தார்கள் என்பதை பற்றி ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். பகவத்கீதை அது பிரசன்னமான இடம் குருக்ஷேத்திரம்.
அந்த குருக்ஷேத்திரத்தில் எதிரணியில் பீஷ்மர், துரோணர், கர்ணன், துரியோதனன், அஸ்வத்தாமன், துஷாதனன், பெரிய பெரிய வீரர்கள், ஜாம்பவார்கள், கிருபாச்சாரியார் என்று பெரிய பெரிய வீரர்கள் எல்லாருமே இருக்கிறார்கள். இங்கு இருப்பதோ அர்ஜுனன். இந்த அர்ஜுனன் அவர்கள் எல்லாரையும் எவ்வாறு சமாளித்தார்? அவர்கள் எல்லோரையுமே ஒரே நேரத்தில் அவர் எதிர்கொள்ளவில்லை. ஒரே நேரத்தில் அவர்கள் எல்லோரையுமே முடிக்க வேண்டும் என்று ஆதங்கம் இருந்தாலும் ஆனால் முடியவில்லை. ஒவ்வொருத்தரும் வலிமை வாய்ந்தவர்கள். ஒவ்வொருவரிடமும் இவருக்கு ஒரு இணக்கமும் ஒரு பிணக்கமும் இருந்தது. அர்ஜுனன் எவ்வாறு சமாளித்தார் என்றால், அவராக சமாளிக்க முடியவில்லை. ஆண்டவன் அருளால், ஸ்ரீ கிருஷ்ணருடைய அருளால் எல்லா எதிரிகளையும் ஒரே நேரத்தில் அவர் கொண்டு வரவில்லை. ஒவ்வொருவருக்காக ஒவ்வொரு நாளும் திட்டமிடுதல் சரியாக வகுத்து கொடுத்து, இன்று பீஷ்மருடன் போராடு, இன்று துரோணருடன் போராடு என்று ஒவ்வொன்றாக பிரித்து பிரித்து கொடுத்தார். சவால்களை பிரித்து கொடுப்பது தான் ஒரு சாதனை. எல்லா பிரச்சனைகளையும் ஒரு சேர வைத்து கொண்டு ஐயோ என்று அமர்வது சாதாரண மனிதர்களுடைய வேலை. ஆனால் சாதனையாளர்கள் தங்களது சவால்களை பிரித்து பார்த்து அதை ஆராய்வார்கள். அது எவ்வாறு சமாளிப்பது என்று ஆலோசனை செய்வார்கள். தனது பலம் என்ன, தனது பலவீனம் என்ன, எதிரியின் பலம் என்ன, எதிரியின் எதிர்பார்ப்பு என்ன, எதிரி எப்படி திட்டமிடுகிறார், எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய ஆற்றல் வந்துவிடும். அதற்கு என்ன தேவைப்படுகிறது? நாம் செயல் வீரராக அர்ஜுனன் போன்று இருக்க வேண்டும். நாம் செயல் வீரராக ஒரு கர்ம யோகியாக மாறும் போது இறைவன் நமக்கு சரியாக வழிகாட்டுகிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் கிருஷ்ணர் என்ன செய்தார்? எல்லா சவால்களையும் ஒரு சேர அவர் முன் காட்டவில்லை, ஒவ்வொன்றாக காட்டுகிறார். அதுபோன்று நாம் ஒவ்வொரு சவாலையும் சரியாக கவனிக்க வேண்டும். அவ்வாறு கவனித்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய எல்லா சவால்களையும் நாம் சாதனைகளாக மாற்ற முடியும். இது முக்கியமான ஒரு கருத்து. இரண்டாவது, ஏற்கனவே நாம் சொன்ன மாதிரி, எதிரில் இருப்பதாலேயே மாணவர்கள் நமது எதிர் அணியை சேர்ந்தவர் என்பது தவறு. அந்த ஒரு சிந்தனையை நாம் மேம்படுத்தி கொள்ள வேண்டும். அவனால்தான், மாணவனால்தான் நாம் முன்னேற முடியும். மாணவனால்தான் எல்லோரும் எதிர்பார்க்கும் அவருடைய எதிர்பார்ப்பை நான் நிச்சயமாக பூர்த்தி செய்ய முடியும் என்ற ஒரு புரிதல் மிக மிக அவசியமாக இருக்கிறது. பிரச்சனைகளை பிரித்து பார்க்க வேண்டும், ஆற்றல்களை சேர்த்து பார்க்க வேண்டும். வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பிரித்து பார்க்க வேண்டும். நமக்குள் இருக்கக்கூடிய ஆற்றல்களை, சக்திகளை, அதையெல்லாம் நாம் பிரித்து பார்க்காமல் ஒரு சேர ஒன்றாக பார்க்கும்போது எந்த பிரச்சனையையும் நாம் சமாளிக்க முடியும் என்பது தெரிகிறது. இதை எவ்வாறு நாம் அணுகுவது? நமது மாணவர்கள் பற்றிய ஒரு நல்ல புரிதல் நமக்கு வேண்டும். நமக்கு வரும் சவால்களை எதிர்கொள்வதற்கு மாணவர்கள் மூலமாகத்தான் நமக்கு பெரிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் முதலில் நம்ப வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு உதாரணம் நினைவிற்கு வருகிறது. சுவாமி ரங்கநாதானந்தர் என்ற ஒரு பெரிய மகான், ராமகிருஷ்ண மடம் மற்றும் ராமகிருஷ்ண மிஷனின் பொது தலைவராக இருந்தவர். இரண்டாவது விவேகானந்தர் என்ற பெருமைக்கு உரியவராக பலராலும் போற்றப்பட்டவர். அவர் ஒரு முறை ஆரம்ப காலத்தில் ஒரு பள்ளிக்கு செல்கிறார். சுவாமி விவேகானந்தருடைய கருத்துக்களை ஒவ்வொரு பள்ளிக்கும் கல்லூரிக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும், இளைய தலைமுறையினர் எல்லோரிடமும் அதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ஒரு ஆதங்கம் அவரிடம் இருந்தது. அந்த ஆதங்கத்துடன் அவர் ஒவ்வொரு பள்ளி கல்லூரிக்கு சென்று வருகிறார். ஆசிரியர்களை மிக அதிகமாக நேசித்தவர். ஆசிரியர்கள் தான் நல்ல சமுதாயத்தை படைக்க முடியும் என்று நம்பிய ஆச்சாரியர் அவர். ஒரு பள்ளிக்கு சென்றார். ஒவ்வொரு ஆசிரியரிடமும் கேட்டார், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? ஒவ்வொருவரும் தொழில் ரீதியாகவே பேசி கொண்டு வந்தார்கள். ஐ டீச் கெமிஸ்ட்ரி, ஐ டீச் ஃபிசிக்ஸ் என்றெல்லாம் ஒவ்வொருவரும் சொல்லிக்கொண்டே வந்தார்கள். அவர்கள் எடுக்கும் பாடத்தை பற்றி சொல்லிக்கொண்டே வந்தார்கள். நான் கணிதம் எடுக்கிறேன், நான் விஞ்ஞானம் எடுக்கிறேன் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தார். ஆனால் ஆச்சரியம் பாருங்கள், சுவாமி ரங்கநாதானந்தர் அதே கேள்வியை எல்லோரிடமும் கேட்டார். எல்லோருமே தங்களுக்கு தெரிந்த பதிலை மட்டும் சொன்னார்கள். ஆனால் அங்கு இருந்த ஓர் ஆசிரியை அதை கவனித்து பார்த்தார். இந்த சுவாமி ஏன் இதே கேள்வியை கேட்கிறார் என்றால்,
அவர் எதிர்பார்க்கும் பதில் பெரிதாக இருக்கிறது, வித்தியாசமாக இருக்கிறது. யோசித்து பார்த்தால் அந்த கேள்வியின் ஆழத்தை புரிந்து கொண்டார். நீங்கள் என்ன செய்கிறீர்கள், மற்றவர்களுடைய பதில் எப்படி இருந்தது, நான் கெமிஸ்ட்ரி எடுக்கிறேன், ஃபிசிக்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு. உடனே அதை புரிந்து கொண்டு அந்த ஆசிரியை சொன்னார், ஐ எஜுகேட் ஸ்டூடெண்ட்ஸ் த்ரூ கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி ஆசிரியை அந்த சொன்னாங்க, ஐ எஜுகேட் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி சொன்னவுடன் சுவாமி ரங்கநாதானந்தர் சொன்னார், இதுதான், இந்த பதில் தான் உங்களிடமிருந்து எதிர்பார்த்தேன். காரணம், முதலில் பாடம் அல்ல, பாடம் என்பது ஒரு ஜட வஸ்து. ஆனால் உயிருள்ள மனிதர்கள், உயிருள்ள மாணவர்கள், மாணவிகள், அவர்கள் முக்கியமானவர்கள், அவர்களுக்கு நான் இதை கொடுக்கிறேன் என்பது முக்கியம். அதாவது எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்றால், உயிருள்ள எதிர்கால பிரஜைகளாக இருக்கக்கூடிய, எதிர்கால தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வேதியியலோ பௌதிகமோ புவியியலோ நான் கற்றுக் கொடுக்கிறேன். யாருக்கு கற்றுக் கொடுக்கிறேன்? அந்த உயிருள்ள ஜீவன்களுக்கு, உயிருள்ள மாணவர்களுக்கு, அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் என்று எதற்கு முதன்மை கொடுத்தார் என்றால், உயிருள்ளவர்களுக்கு. இது நாம் கவனிக்க வேண்டும். மிக முக்கியமான ஒரு கருத்தாக தோன்றுகிறது. பல இடங்களில் அறிவு வளரும், ஆற்றலும் வளரும், பொருளாதாரமும் வளரும். ஆனால் மனித நேயம், மனித பண்புகள் இல்லாமல் போனால் எவ்வளவுதான் செல்வங்கள் இருந்தாலும் எல்லாமே அக வறுமையில் கொண்டு போய் சேர்த்துவிடும். அந்த அக வறுமை, அன்பில்லாத ஒரு தன்மை வந்துவிடும், பொறுப்பற்ற தன்மை வந்துவிடும். எல்லோருமே கன்சியூமராக இருப்பார்கள், கான்ட்ரிபியூட்டர்ஸ் இல்லாமல் போய்விடுவார்கள். அதனால்தான் மனிதனை வாசி, விவேகானந்தர் சொல்லக்கூடிய வார்த்தை, மனிதனுக்கு, மனித வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வழங்கு என்பது சுவாமி விவேகானந்தருடைய ஒரு அருமையான ஒரு சூத்திரம். இன்னொன்று நினைவிற்கு வருகிறது. ஓர் அற்புதமான ஒரு சம்பவம். இஸ்ரேல் நாடு, அங்கு ஒரு இராணுவ கல்லூரி, அங்கு ஒரு ஆராய்ச்சி நடக்கிறது. ஆசிரியர் மாணவர்களுக்கு உள்ள உறவு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றிய ஒரு ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சி செய்தவர்கள், அங்கிருந்த மெத்த படித்தவர்கள், அவர்கள் ஒரு 30 மாணவ மாணவிகளை, நல்ல படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுத்தார்கள். எல்லோருமே மிக அருமையான மாணவர்கள், எல்லோருமே நிறைய மதிப்பெண்கள் பெறுபவர்கள். அவர்கள் எல்லோரையுமே கூப்பிட்டார்கள். எல்லோருமே 95% மதிப்பெண்கள் பெறக்கூடிய மாணவ மாணவிகள். அவர்களை அழைத்து, உங்களுக்கு நாங்கள் விசேஷ பயிற்சி தரப்போகிறோம், அதற்காக 3 முக்கியமான ஆசிரியர்களை உங்களுக்கு அவர்கள் பயிற்சி தருவார்கள் என்று 10 பிரித்து வைத்தார்கள். எல்லோருமே நிறைய மதிப்பெண்கள் பெறக்கூடிய நல்ல மாணவ மாணவிகள் தான். அந்த 3 ஆசிரியர்களுள் முதல் ஆசிரியரிடம் முதல் 10 மாணவ மாணவிகளை வழங்கினார்கள். கொடுத்து, இந்த 10 பேர் மிகச்சிறந்த மாணவ மாணவிகள், எள்ளுன்னா எண்ணெயாக இருப்பாங்க, சாதாரண ஒரு விஷயத்தை கற்பூர புத்திக்காரர்கள் என்று கூறி, இவர்களுக்கு நீங்கள் இந்த பாடம் எடுக்க வேண்டும், இதில் நீங்கள் 1 மாதத்திற்கு பிறகு தேர்வு வைக்க வேண்டும், நல்ல ரிசல்ட் நீங்கள் காட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஜெக்டை அந்த ஆசிரியரிடம் கொடுத்தார்கள். முதல் 10 மாணவ மாணவிகளை அவர்களிடம் ஒப்படைத்தார்கள். அடுத்த 10 இரண்டாவது ஆசிரியரிடம் கூறினார்கள். இவர்கள் கொஞ்சம் சுமாரான, வேண்டுமென்றே ஒரு விதமான ஒரு ஒயிட் லை கூறினார்கள், வேண்டுமென்றே சொன்னார்கள். இவர்கள் கொஞ்சம் அவ்வளவாக நல்ல படிக்க மாட்டார்கள், கொஞ்சம் சுமாராக படிப்பார்கள், 70 முதல் 80 மதிப்பெண் பெறுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் நன்றாக பாடம் நடத்தி தேர்வு வைத்து எங்களுக்கு ரிசல்ட் கொடுங்க அப்படின்னாங்க. மூன்றாவது ஆசிரியை கூப்பிட்டு, இந்த 10 மாணவர்கள் அவர்கள் மிக சாதாரண மாணவர்கள் தான், வேண்டுமென்றே போய் சொன்னார்கள், மிக சாதாரண மாணவர்கள் தான், இவர்களுக்கு நீங்கள் நல்ல பயிற்சி கொடுத்து தேர்வில் தேர்ச்சி பெற வையுங்கள் என்று 3 ஆசிரியர்களுக்கும் 3 ப்ராஜெக்ட் கொடுத்தார்கள். 3 பேருமே போனார்கள். பயிற்சி கொடுக்கப்பட்டது, பாடம் எடுக்கப்பட்டது, தேர்வு நடத்தப்பட்டது. எல்லாம் முடிந்த பிறகு முதல் 10 மிகச்சிறந்த மாணவர்கள் என்று ஆசிரியரிடம் யாரை ஒப்படைத்தார்களோ அவர்கள் மிகச்சிறந்த மதிப்பெண்களையே பெற்றார்கள்.
95க்கும் மேலே தான் அனைவரும் பெற்றிருந்தார்கள். இரண்டாவது குழுவினர் 70 முதல் 80 வரை மதிப்பெண்கள் மட்டுமே பெற்றிருந்தார்கள். மூன்றாவது குழுவினர் 60 தான் அதிகபட்சமாக பெற்றிருந்தார்கள். ஆனால் உண்மையிலேயே அந்த 30 பேரும் எப்போதுமே 90 வாங்கக்கூடியவர்கள். ஆனால் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், ஆசிரியர்களிடம் ஒப்படைக்கும் போது என்ன கூறினார்களோ அதை கவனிக்க வேண்டும். முதல் பிரிவினர் அந்த 10 பேரையும் ஏற்றுக்கொண்ட அந்த ஆசிரியர், இவர்கள் நல்லா படிப்பாங்க, இவர்களுக்கு என்னுடைய திறமை முழுவதையும் காட்டி நான் நல்ல வகையில் நல்ல பாடங்களை எப்படி சொல்லி கொடுக்கலாம் என்று சிந்தித்து அதற்காக உழைத்து, அதற்காக நெட்டில் எல்லாம் நிறைய தேடி, நூலகத்தில் நிறைய படித்து, நல்ல ஹோம்ஒர்க் செய்து அவர்களுக்கு பாடத்தை போதித்தார். அதனால் நான் செய்யக்கூடிய இந்த காரியம் இந்த மாணவர்களை இன்னும் சிறந்தவர்களாக ஆக்கும் என்ற நம்பிக்கையுடன் அவர் பாடம் நடத்தினார். நல்ல ரிசல்ட் கிடைத்தது. இரண்டாவது எப்படி இருக்கிறது, அவர்கள் சாதாரணமானவர்கள். சரி, எனக்கு தெரிந்ததெல்லாம் சொல்கிறேன், சின்சியராக உழைக்க வேண்டும். அந்த ஆசிரியர் நன்றாக உழைத்தார், அவர்களையும் கொஞ்சம் தட்டி கொடுத்தார். அவர்கள் 80 மார்க் வரையில் வாங்கிவிட்டார்கள். இரண்டாவது. மூன்றாவது வகையினர் என்ன சொல்லிக் கொடுத்தாலும் இவர்கள் சாதாரணமான மாணவர்கள்தான், இதற்காக நான் மிக அதிகமாக ஏன் பாடுபட வேண்டும் என்று நினைத்த அந்த ஆசிரியர் சாதாரணமாகவே எடுத்தார், சிரமம் மேற்கொள்ளவில்லை. எவ்வளவு நேரத்திற்கு நல்லபடியாக சொல்லித்தர முடியுமோ அதை மட்டுமே செய்தார். சிறப்பான முயற்சி எதுவும் எடுக்கவில்லை. அதனால் என்ன ஆயிற்று, சிறப்பாக உழைத்த, சிறப்பாக மாணவர்கள் மீது நம்பிக்கை வைத்த ஆசிரியர் அதிக மதிப்பெண் கொடுத்தார், நல்ல ரிசல்ட் காட்டினார். அது மாணவர்களை அதிகம் நம்பாத ஆசிரியர் சற்று குறைவான மதிப்பெண்களை காட்டினார். மூன்றாவது, இவர்களுக்கு சொல்லி என்ன ஆகப் போகிறது என்று தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்ட அந்த ஆசிரியர் சாதாரண மாணவர்களைத்தான் உருவாக்க முடிந்தது. நல்ல மாணவர்களாக இருந்தும் தன்னம்பிக்கை வேண்டும், அதைவிட நன்னம்பிக்கை வேண்டும். நான் நல்ல ஆசிரியர் என்ற தன்னம்பிக்கை எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு மாணவர்கள் மீது ஆசிரியர்கள் கொள்ளும் நன்னம்பிக்கை மிக மிக அவசியம். இதுதான் ஆசிரியர் மாணவர் உறவு முறை. ஆசிரியர்கள் மாணவர்களை நம்ப வேண்டும், இது மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அவ்வாறு நம்பும் போது அங்கிருந்தும் நல்ல விதமான விளைவுகள் ஏற்படும். மாணவர்களும் ஆசிரியர்களை நம்ப ஆரம்பிப்பார்கள். இந்த பரஸ்பர நம்பிக்கை தான் ஆசிரியர் மாணவர் உறவிற்கு நல்ல பாலமாக, நல்ல பலமாக அமையும். இந்த நிலை வந்துவிட்டால் நீங்கள் சமாளித்து விட்டீர்கள். உங்களது சவால்கள் எல்லாவற்றையும் சமாளித்து விட்டீர்கள். உங்கள் முன்னே பீஷ்மர், துரோணர், கர்ணன், அஸ்வத்தாமன், துரியோதனன், துஷாசன், கிருபாச்சாரியார் போன்ற எந்த சவால்கள் இருந்தாலும் உங்களிடத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கிறார். அந்த தெய்வீக சக்தி, அந்த சக்தி எதை கொண்டு வரும்? ஆசிரியர் மாணவர் உறவு முறையை பலப்படுத்தும். நீங்கள் மாணவர்களை நம்புவீர்கள், மாணவர்கள் உங்களை நம்புவார்கள். உங்கள் மூலமாக அற்புதமான சக்தி வெளிப்படும். அந்த சக்தி வெளிப்பட ஆரம்பித்தால் நீங்கள் அடுத்த நிலை போட்டிக்கு தயாராகிவிட்டீர்கள். இப்போது நீங்கள் சவால்களை பார்க்க மாட்டீர்கள். எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய திறமைகள் நன்றாக வெளிவருமா என்பதில் தான் உங்களது கவனம் இருக்கும். அது போன்று வரும்போது உங்களது போட்டி, இறுதி போட்டி, அது என்ன? யூ வெர்சஸ் யுவர் பொட்டென்ஷியாலிட்டிஸ். உங்களுக்கும் உங்களது ஆற்றல்களுக்கும் இருக்கக்கூடிய போட்டி. எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அது சொல்வார்களே சுவாமி விவேகானந்தருடைய கருத்துக்களின் அடிப்படையில், நீ எந்த நிலையில் இருந்தாலும் நீ இருக்கக்கூடாத நிலை மந்த நிலை. அதுபோன்று எந்த சூழ்நிலை, எங்கு போஸ்டிங் போட்டாலும் சரி, எந்த இடத்தில் சென்றாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் நான் எனது திறமைகளை வெளிப்படுத்த முடியுமா, என்னுடைய திறமைகள் அனைத்தையும் கொண்டு வர முடியுமா
என்ற ஒரு மனநிலை நமக்கு வந்துவிடும். அவ்வாறு வந்ததென்றால் 5வது போட்டி உங்களுக்கு ஆரம்பமாகி விட்டது என்று அர்த்தம். யூ வெர்சஸ் யுவர் பொட்டென்ஷியாலிட்டிஸ், உங்களுக்கும் உங்களது ஆற்றல்களுக்கும் இடையே நடக்கும் பெரிய போட்டி. அந்த போட்டியில் வெல்வது தான் மிக மிக அருமையான ஒரு அம்சமாக இருக்கிறது. உங்களது ஆற்றல்கள் என்றால் என்ன? எதை நாம் ஆற்றல்கள் என்று கூறுகிறோம்? சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார், எல்லா ஆற்றல்களும் உனக்குள்ளேயே உள்ளன, நீ எதையும் சாதிக்க முடியும் என்கிறார். ஆல் பவர் இஸ் வித்தின் யூ, யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் என்று அவர் முழங்கினார். அந்த வகையில் ஆசிரியர்களாகிய உங்களுக்கு எல்லா சக்திகளும் இருக்கின்றன. அந்த சக்தி எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்த்து விடலாம். சக்தி என்றால் உங்களுடைய பேச்சாற்றலோ, எழுத்தாற்றலோ, பாடம் நடத்தும் ஆற்றலோ, அதையும் தாண்டி உங்களுக்குள்ளே, உங்களது அகத்திற்குள்ளே, உங்களது ஆழ் மனதிற்குள்ளே உங்களது சக்தியாகவே இருக்கக்கூடிய, நீங்கள் எதையெல்லாம் உள்வாங்கி உங்களுடைய கன்விக்ஷன், ஈடுபாடு, பாடுபடும் திறன், அது எல்லாமே ஆற்றல்களாக காணப்படுகின்றன. இப்படி கூட வைத்துக்கொள்ளலாமே, கல்வியின் 4 தூண்களாக இருக்கக்கூடிய லேர்னிங் டு நோ, எதை கற்க வேண்டுமோ அது நீங்கள் கற்பீர்கள், எதை கற்பிக்க வேண்டுமோ அதையும் நீங்கள் கற்பீர்கள், எதை கற்றதை அதை எவ்வாறு நடைமுறைக்கு கொண்டு வருவது அதுவும் உங்களுக்கு வாய்க்கும். நடைமுறைப்படுத்த வேண்டிய விஷயத்தை எல்லோரும் சேர்ந்து வாழ, வளர வழிவகுக்கக்கூடிய அந்த திறன் உங்களுக்கு வரும். உங்களது தனித்திறமை வெளியே வரும். நீங்கள் படைப்பாற்றல் மிக்கவர்களாக சிறந்த மாணவர்களை, மாணவிகளை உருவாக்கக்கூடிய, சிறந்த பிரஜைகளை உருவாக்கக்கூடிய அந்த நிலைக்கு நீங்கள் மேலே வருவீர்கள். அப்போது உங்களது ஆற்றல் எல்லாமே மிக அருமையாக இருக்கும். அதுதான் ஆற்றல் என்று கூறுகிறோம். சுவாமி விவேகானந்தர் ஆசிரியர்களை மிகவும் நேசித்தவர். அவர் ஒரு முறை கூறினார், யார் ஒருவர் தன்னை 1000 பேர்களாக மாற்றிக்கொள்கிறாரோ அவர்தான் உண்மையான ஆசிரியர். மாணவனின் கண்கள் மூலமாக யார் பார்க்கிறாரோ அவரே ஆசிரியர். மாணவர்களின் காதுகள் மூலமாக யார் கேட்கிறாரோ அவரே உண்மையான ஆசிரியர். ஒரே சமயத்தில் தன்னை 1000 பேராக மாற்றிக்கொள்ளக்கூடியவர். இதன் அர்த்தம் என்னவென்றால், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எல்லா மாணவர்களின் பொறுப்பையும் என் தோள் மீதில் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு நல்ல வளர்ந்த அவேக்கண்ட் டீச்சர் என்பார்கள். விழிப்புணர்வு பெற்ற ஆசிரியராக அவர் இருக்கிறார். அது சுவாமி விவேகானந்தருடைய ஆசிரியர்கள் மீதான அவரது நம்பிக்கை, எதிர்பார்ப்பு, அவரது ஆசீர்வாதம் என்றும் கூறலாம். மாற முடியுமா? மாறி இருக்கிறார்களா? அன்றும் இன்றும் நிறைய பேர் இருக்கிறார்கள், உத்தமமான ஆசிரியர்கள். 1000 பேர் என்றால் இங்கு எண்ணிக்கை கிடையாது. 1000 பேரை உருவாக்கக்கூடிய நம்பிக்கை கொண்டவர்கள், அது முக்கியம். எண்ணிக்கை மட்டுமல்ல, 1000 பேரை நான் உருவாக்கி விட்டேன் அது போன்ற விஷயம் அல்ல இது. 1000 பேரையும் நாம் உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை கொண்டவர்கள். அந்த நம்பிக்கை கொண்டவர்கள் தான் நமக்கு தேவைப்படுகிறார்கள். ஓர் அருமையான உதாரணம் ஒன்று கூறுகிறேன். சைத்தன்ய மகாபிரபு வங்காளத்தில் பிறந்து மிகச்சிறந்த பக்திமானாக மாறி நமது சனாதன தர்மத்தை பக்தியில் திளைக்கச் செய்தவர். இன்று இஸ்கான் மற்றும் பல பக்தி இயக்கங்களுக்கு ஆதாரமாக இருப்பவர். அந்த சைத்தன்ய மகாபிரபு வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திற்கு சென்றார். அங்கு பிரவச்சனமும் உபன்யாசமும் செய்தார். எப்படி இறைவனிடம் பக்தி கொள்வது, எப்படி நாம சங்கீர்த்தனம் செய்வது, எவ்வாறெல்லாம் நாம் இறைவனை நம்பி இருக்கும் போது இறைவனே நமக்கு எல்லா விதமான உபகாரங்களையும் செய்கிறார், இது போன்ற விஷயங்களை எல்லாம் கூறி வந்தார். சபையிலிருந்து ஒருவர் கேட்டார், சுவாமி, நீங்கள் சொல்வதெல்லாம் புரிகிறது, சிறந்த பக்தர் அவரை எப்படி நாம் அடையாளம் கண்டுபிடிப்பது என்று கேட்டார். கேள்வி மிக முக்கியமானது. உடனே சைத்தன்ய மகாபிரபு கண்களை மூடி கேள்வி கேட்டவரை பார்த்து ஒன்று அருமையாக கூறினார்.
எந்த பக்தர் அல்லது துறவி, சாது, சந்நியாசி, பக்தர், ஆன்மீக சாதகர் யார் ஒருவர் எப்போதும் இடைவிடாது இறைவனின் திருநாமத்தை ஜபித்து கொண்டிருக்கிறாரோ அவர்தான் சிறந்த பக்தர், சிறந்த துறவி என்று கூறினார். இது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு பதிலாகத்தான் இருக்கும். ஆனாலும் அந்த பக்தர்கள் அந்த பதிலில் நாம் எல்லோருமே இடைவிடாது ஜபம் செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு சென்று விட்டார்கள். சைத்தன்ய மகாபிரபு மக்களிடம் அடிக்கடி சென்று அவர்களுக்கு நல்ல உபதேசங்களை கொடுக்கக்கூடியவர். அடுத்த ஆண்டும் அதே கிராமத்திற்கு சென்றார், அதே இடத்தில் பேசினார். ஆச்சரியம் பாருங்கள், அதே மக்கள் அங்கு கூடியிருந்தார்கள். வழக்கம் போல் இவர் பிரவச்சனம் செய்தார். எல்லா நல்ல விஷயங்களையும் புதுமையான விஷயங்களை எல்லாம் சொன்னார். சொன்னவுடன் அங்கிருந்து இன்னொருவர், சென்ற வருடம் கேட்டவர் அல்ல, இந்த வருடம் புதிதாக ஒருவர், சுவாமி, எப்படி நல்ல பக்தனை நாம் அடையாளம் கண்டுகொள்வது அல்லது நல்ல பக்தனுக்கான லட்சணம் என்ன? இந்த கேள்வி கேட்டார்கள். போன வருஷமே கேட்டீங்களே, அதே பதில்தான் என்று அவர் சொல்லவில்லை. மாறாக ஒரு கணம் யோசித்தார். சென்ற வருடம் சொன்ன பதில், இடைவிடாது யார் நாம ஜபம் செய்கிறாரோ அவர்தான் சிறந்த பக்தர், சிறந்த துறவி. இந்த வருடம் அதே பதிலை கூறவில்லை. ஆச்சாரியர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் பாருங்கள். கேள்வி ஒரே கேள்வியாக இருந்தாலும் பதில் இங்கு வேறுபட்டது. யார் ஒருவர் இடைவிடாது தானும் ஜபம் செய்து கொண்டே பிறரையும் ஜபம் செய்ய வைக்கிறாரோ, தானும் பிரார்த்தனை செய்து கொண்டே பிறரையும் பிரார்த்தனை செய்ய வைக்கிறாரோ அவர்தான் சிறந்த துறவி, சிறந்த பக்தன் என்று கூறினார். மக்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. என்னவென்றால், பக்தனுக்குரிய பொறுப்பு அதிகமாகிறது. தான் மட்டும் நன்றாக இருந்தால் போதாது, பிறரையும் நல்லபடி இருக்க வைக்க வேண்டும். சொன்னால் மட்டும் போதாது, உதாரணத்தின் மூலமாக, வாழ்க்கையின் மூலமாக பிறருக்கு தூண்டுகோலாக இருக்க வேண்டும் என்பது புரிந்தது. இது 2வது வருடம் முடிந்தது. ஆச்சரியம் பாருங்கள், அடுத்த ஆண்டும் சைத்தன்ய மகாபிரபு அங்கு ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொண்டார். அதே கிராமம், அதே சமாஜம், அதே சபை, அதே மக்கள். சைத்தன்ய மகாபிரபு பேசினார், நாம சங்கீர்த்தனம் செய்தார், உபன்யாசம் செய்தார். எல்லாம் முடிந்த பிறகு ஆச்சரியம், அதே கேள்வி கேட்கப்பட்டது. உத்தமமான பக்தரை கண்டறிவது எவ்வாறு? சைத்தன்ய மகாபிரபு கொஞ்சம் கூட தளரவே இல்லை. இதே கேள்விதான் கேட்பீர்களா, வேறு கேள்வியெல்லாம் கேட்க மாட்டீர்களா என்றெல்லாம் அவசரப்படவில்லை. ஆழ்ந்து போனார். கேள்வி ஒன்றாக இருக்கலாம், ஆனால் இவர் தனது அகத்துக்குள்ளே புகுந்து ஆழமான விஷயங்களை எடுக்கிறார். முதல் வருடம் சொன்னது, எப்போதும் யார் இறைவனின் திருநாமத்தை ஓதிக்கொண்டிருக்கிறாரோ அவர் சிறந்த பக்தர். 2வது வருடம் தானும் நன்றாக ஜபித்து பிறரையும் ஜபிக்கும்படி ஊக்குவிப்பவர் யாரோ அவர் சிறந்த பக்தர் என்று அடுத்த முறை கூறினார். இப்போது அவர் கூறினார், அருமையான விஷயம், எந்த பக்தரை, எந்த துறவியை பார்த்த மாத்திரத்திலேயே உங்களது நெஞ்சில், உங்களது மனதில் இறைவனது திருநாமம் இயல்பாக உதிக்கிறதோ அவரே சிறந்த பக்தர், அவரே சிறந்த துறவி என்று கூறினார். இங்கு பாருங்கள், கிரமமாக வளர்ச்சி இருக்கிறது. கேள்வி ஒன்றுதான், சிலபஸ் ஒன்றுதான், பாடம் ஒன்றுதான். ஆனால் ஆசிரியர் தனது அனுபவத்தோடு பரிவையும் கூட்டி, தனது துல்லியத்தையும் கூட்டி நடத்தும் போது அவருடைய தர மேம்பாடு கூடுகிறது. சைத்தன்ய மகாபிரபு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யூ வெர்சஸ் யுவர் பொட்டென்ஷியாலிட்டிஸ் என்று சொல்லும்போது, ஆசிரியர்களாகிய நாம் ஆழமாக போகும்போது அருமையான ஆற்றல்கள் நமக்குள்ளே இருந்து வெளிப்படுகின்றன. இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் கல்விக்கான வரையறையாக கூறினார். எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இன் மேன். மனிதனிடத்தில் ஏற்கனவே புதைந்துள்ள பூரணத்துவத்தை வெளிப்படுத்துவதுதான் கல்வி என்று நிர்ணயித்தார். அந்த வகையில் சைத்தன்ய மகாபிரபு காட்டி கொடுத்தது, சுவாமி விவேகானந்தர் காட்டி கொடுத்தது, இரண்டையுமே நாம் ஏற்றுக்கொண்டு கடைபிடித்தோம் என்றால்
நீங்கள் தான் மிகச்சிறந்த ஆசிரியராக மாறுவீர்கள். முத்தாய்ப்பாக ஒன்றை கூறி நிறைவு செய்யலாம். யூ வெர்சஸ் யுவர் பொட்டன்ஷியாலிட்டிஸ் என்ற அந்த போட்டியில் என்ன நடக்கும்? நல்ல ஒரு இன்ஸ்பயர்ட் டீச்சர்ஸ், நல்ல ஊக்கமுற்ற ஒரு ஆசிரியராக நீங்கள் பரிணமிக்கும் போது அதன் மூலமாக என்ன நடக்கும்? இப்படிப்பட்ட உடனடி விளைவுகள் என்னவாக இருக்கும்? இதற்கும் ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை சம்பவம் கூறுகிறேன். அமெரிக்காவில் மிஸ்ஸஸ் லெகட் என்ற ஒரு பெரிய பணக்கார பெண்மணி இருந்தார். அவர் ஒரு முறை தனது வாழ்க்கையில் தான் சந்தித்த 2 பெரிய மனிதர்களை பற்றி கூறினார். என்னுடைய வாழ்க்கையில் நான் 2 முக்கியமான நபர்களை சந்தித்திருக்கிறேன். 2 பேருமே பெரிய ஆளுமை மிக்கவர்கள். நிறைய மக்கள் அவர்களை கண்டு வியந்தார்கள். முதலில் வருபவர் ஜெர்மானிய சக்கரவர்த்தியான கைசர். மனிதர் 6 அடி உயரம், அவ்வளவு தோற்றப்பொழிவு கொண்டவர், பெரிய பணக்காரர். அவர் பார்த்தாலே பார்த்து கொண்டே இருக்கலாம். சக்கசவேல் என்று இருப்பார். கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. அவர் நம்மை பார்த்து சிரிக்க மாட்டாரா? அவரிடம் ஒரு முறை கை குலுக்க மாட்டோமா என்றெல்லாம் எல்லோருக்குமே ஆசை வரும். அவரிடம் ஆட்டோகிராஃப் வாங்க மாட்டோமா? அவர் நம்மை பார்த்து சிரிக்க மாட்டாரா என்றெல்லாம் ஆசை பிறக்கும். ஆனால் அவரிடம் நெருங்கி பழகும் போது அந்த மிஸ்ஸஸ் லெகேட் என்பவர் கூறினார், கிட்ட போகும்போது அந்த ஒரு பேத புத்தி வரும், ஒரு வேற்றுமை உணர்வு வரும். என்ன அது? இவர் இவ்வளோ பெரிய மனிதர், நானும் ரொம்ப சாதாரணமான மனிதர்களாக இருக்கிறோமே, நான் அவரிடம் போக முடியுமா? நாம் இவ்வளோ பெரிய ஆள்கிட்ட போகும்போது நான் ஒரு சாதாரண மனிதன், நான் அங்கு போனால் எனக்கு வரவேற்பு இருக்குமா? என்னை அவர் பார்ப்பாரா? அப்படி என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை எனக்குள் வருகிறது. இதை நான் கவனித்திருக்கிறேன். எனக்கே வருகிறதென்றால் சாதாரண மக்களுக்கெல்லாம் எவ்வாறு இருக்கும் என்று நான் யோசிப்பேன் என்று மிஸ்ஸஸ் லெகெட் கூறுகிறார். அவர் சந்தித்த, அவரை மிகவும் கவர்ந்து இழுத்த 2வது மனிதர் சுவாமி விவேகானந்தர். அமெரிக்காவில் அவர் பல இடங்களில் சொற்பொழிவாற்றி மனிதனின் தெய்வீக தன்மையை அந்த இடங்களிலெல்லாம் அப்போதும் இப்போதும் சரி பாவிகளே என்று அழைத்துத்தான் பிரசங்கமே செய்வார்கள். ஆனால் சுவாமி விவேகானந்தர் தெய்வீக புத்திரர்களே புத்திரிகளே சேரவாருங்கள் ஜகத்தீரே என்று எல்லோருக்குமே அமெரிக்க மக்களுக்கு ஆன்மீக விதையை விதைத்து வந்தவர் சுவாமி விவேகானந்தர். அவர் அவ்வாறு சொல்லும்போது ஏராளமான மக்கள் அவருடைய சொற்பொழிவினால் கவர்ந்து இழுக்கப்பட்டார்கள். அவருடைய ஆளுமையினால் ஈர்க்கப்பட்டார்கள். அவரது அறிவு திறத்தினால் வசீகரிக்கப்பட்டார்கள். இப்படித்தானே இருக்க வேண்டும். அவருடைய விவேக வைராகிய மனித நேயம் மிக்க கருத்துக்களால் எல்லோருமே கவரப்பட்டார்கள். எல்லோருமே அவருடைய அங்கியை முத்தமிட ஓடினார்கள். அவரிடம் கை கொடுக்க சென்றார்கள். மிஸ்ஸஸ் லெகெட்டும் அது போன்று சென்றவர்தான். ஜெர்மன் சக்கரவர்த்தியிடம் கிட்டே போகும்போது தாழ்வு மனப்பான்மை வந்தது. ஆனால் சுவாமி விவேகானந்தரிடம் அவரை அணுகும் போது அவர் கூறும் தன்னம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை, ஆன்மஸ்வரூப சிந்தனைகள், இதையெல்லாம் பார்க்கும்போது, இதையெல்லாம் கேட்கும்போது ஒரு நம்பிக்கை பிறக்கும். அவர் உன்னதமானவர், அவர் சிறந்தவர், உன்னதமானவர் என்பது தெள்ளத் தெளிவாக புரியும். கூடவே இன்னொரு சிந்தனையும் இன்னொரு நம்பிக்கையும் எனக்குள் முளைத்தது, அரும்பியது. அது என்ன நம்பிக்கை? அவரது கருத்துக்களை, அவரது உபதேசங்களை ஏற்கும் போது அவர் மட்டும் சிறந்தவர் அல்ல, அவர் என்னையும் சிறந்தவள் ஆக்க முடியும், ஆக்குவார் என்ற ஒரு தன்னம்பிக்கை பிறக்கிறது. முன்னே சொன்ன அந்த சக்கரவர்த்தி அவரும் பெரிய பர்சனாலிட்டி தான், மனிதர் தான். ஆனால் ஒரு விதமான அவநம்பிக்கை அடிமனதில் முளைக்கிறது. ஆனால் இங்கு சுவாமி விவேகானந்தரை பார்க்கும் போது ஒரு தன்னம்பிக்கை பிறக்கிறது. அவர் சிறந்தவர், அவர் என்னையும் சிறந்தவர் ஆக்குவார். இந்த தன்னம்பிக்கை, இதுதான் ஒரு அருமையான உதாரணம். ஒவ்வொரு ஆசிரியரும் சைத்தன்ய மகாபிரபு என்ற ஆச்சாரியர், சுவாமி விவேகானந்தர் என்ற ஆச்சாரியர், அவர்கள் ஜெகத்குருவாக இருக்கிறவர்கள்தான். ஆனாலும் ஆசிரியர்களாகிய நாம் அவர்களை ஒரு ஆச்சாரியராக, நமக்கு ஒரு முன்னோடியாக நாம் பார்க்கும் போது
நீயும் முன்னேறி பிறரையும் முன்னேற்று என்ற சுவாமி விவேகானந்தரின் சிந்தனை நமது நெஞ்சுக்குள் புகுந்து விட்டால் நீங்கள் தான் வெற்றி வீரர். வாழ்க்கையில் மட்டுமல்ல, தொழிலில் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் யூ வெர்சஸ் யூ. வேறு யாரிடமும் நாம் போட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை. பிற தொழில் செய்பவர்களுடன் போட்டி போட வீண் முயற்சி அது. இரண்டாவது, சக ஊழியர்களுடன் போட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை. மூன்றாவது, உங்களது சாதாரண மனநிலையுடன் நீங்கள் போட்டி போட்டு ஜெயிக்க வேண்டும். நான்காவது, உங்களுக்குள்ள சவால்களை நீங்கள் முறியடிக்க வேண்டும். அந்த போட்டியில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். ஐந்தாவது, எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எனக்குள்ளே இருக்கக்கூடிய எத்தனையோ ஆற்றல்கள் இருக்கின்றன, அந்த ஆற்றல்களை நான் வெளிப்படுத்துவேனா? ஒவ்வொரு வகுப்பிலும் நான் முன்னேறிக்கொண்டே இருக்கிறேனா? பெற்றோர்களிடம் கலில் கிப்ரான் கூறுகிறார், படித்து முடித்துவிட்ட ஆசிரியர்களிடம் உங்களது குழந்தைகளை நீங்கள் அனுப்பாதீர்கள். அப்படி என்றால் படித்து கொண்டே இருக்கக்கூடிய ஆசிரியர்களிடம் நீங்கள் அனுப்புங்கள். அவர்கள்தான் சிறந்த குழந்தைகளை, சிறந்த மாணவ மாணவிகளை, சிறந்த மனிதர்களை உருவாக்க முடியும் என்பார். அந்த வகையில் நாம் பார்க்கும்போது யூ வெர்சஸ் யூ என்பது மிகச்சிறந்த ஒரு போட்டியாக இருக்கிறது. அது ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நிலையிலும் அது நமக்குள்ளே நமக்கு தெரியாமலேயே அன்கான்சியஸாக நடந்து வருகிறது. அதனை கான்சியஸாக ஈடுபாட்டுடன் நாம் செய்யும் போது நாமும் வளர்வோம், பிறரையும் வளர்ப்போம். லேர்னிங் டு நோ, யார் வேணாலும் கற்க முடியும். லேர்னிங் டு டூ, யார் வேண்டுமானாலும் செய்ய முடியும். லேர்னிங் டு லிவ் டுகெதர், அது அபூர்வமாக செய்கிறார்கள், ஆனால் அது செய்யப்பட வேண்டியது. நான்காவதாக லேர்னிங் டு பி, தனித்திறமையுடன் தனித்தன்மையுடன் இருப்பது. இதெல்லாமே போதாது. இதற்கு முத்தாய்ப்பாக நீங்கள் இருந்தால் மட்டும் போதாது, நீங்கள் உருவாகினால் மட்டும் போதாது. பி அண்ட் மேக், பிறரையும் உருவாக்க வேண்டும். சகனாபவது சகனௌ புனக்து, அந்த மந்திரத்தை தினமும் ஒரு முறையாவது நீங்கள் சொல்லி பாருங்கள். அற்புதமான, அபூர்வமான, திறன்மிக்க, நல்ல பண்பு மிக்க, நல்ல அருமையான, உத்தமமான மாணவர்கள் உங்களை சுற்றி வலம் வர ஆரம்பிப்பார்கள். அந்த மந்திரத்திற்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. நாம் எல்லோருமே சேர்ந்து மீண்டும் ஒரு முறை அந்த மந்திரத்தை கூறி நிறைவு செய்வோம். ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.